ஜோதி வடிவாக நின்ற ஈசனின் முடியை தேடி அன்னப்பறவையாக சென்ற பிரம்மதேவனால் ஈசனுக்கு செய்யப்படும் பூஜை இதுவாகும். இதனை முதல் ஜாமம் என்பார்கள். இந்த காலகட்டத்தில் இறைவனுக்கு பஞ்சகாவியம் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. வில்வத்தால் அர்ச்சனை செய்து தாமரையால் அலங்கரிப்பார்கள். நைவேத்தியமாக பாசிப்பருப்பு பொங்கல் படைப்பார்கள். ரிக்வேதம், சிவபுராணம் ஆகியவற்றை பாராயணம் செய்து வழிபடலாம். பிறகு நெய்தீபத்துடன் வழிபடப்படும் இந்த முதல் கால வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கும் என்பது ஐதீகமாகும். அன்பர்களே, காலனை வென்றிட்ட காலகாலா, கானகத்தின் நிறமுடைய கங்காதரா, காலன் வரும் வேளையிலே தவறாமல் என்னை காப்பாய், சிவனே போற்றி போற்றி என்ற மந்திரத்தை சொல்லி நம் சிவநாமத்தை இன்று இரவு முழுவதும் உச்சரித்து சிவனை வணங்கி நம் சிந்தை மகிழ்வோம். அன்பர்களே, நீங்கள் சிவன் கோயிலுக்கு போவீங்களா? சிவன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சிவராத்திரி விரதம்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எம்மை ஆள்கின்ற ஈசனையே போற்றி போற்றி. பை பை ஃப்ரம் சக்தி சிவா.